பெண்கள் மாதவிலக்கு நாட்கள்ல முதல் நாள் சண்டாளினி, 2வது நாள் பிரம்மகாத்தினி, 3வது நாள் ரஜஸ்வல ஆகரா, 4வது நாள் சுத்தமாகரா. சூப்பர் காமெடியா இருக்குல்ல. விழுந்துருவாளாம், பைத்தியம் ஆகிடுவாளாம். பெண் சிஇஓஸ் பீரியட்ஸ்ல ஆபீஸ் போறது இல்லையா, டிசிஷன்ஸ் எடுக்கிறது இல்லையா, பெண் பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸுக்கு எல்லாம் பீரியட்ஸ் வர்றது இல்லையா, இல்ல வேலையை விட்டுடுறாங்களா, அந்த நாட்கள்ல குழம்பி போய் தப்பா ஆர்டர் பாஸ் பண்றாங்களா, பெண் பைலட்டா இருந்தா 5 நாளைக்கு அவங்க விமானமே ஓட்டக்கூடாது, பெண்கள் ஃபைட்டர் பைலட்டா கூட இருக்காங்க, எதிரிகள் ஆக்கிரமிப்பு செய்யறப்ப லேடி ஃபைட்டர் பைலட் நான் போக மாட்டேன், எனக்கு பீரியட்ஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நான் சண்டாளி டே 1. அவங்க ஏதேதோ சொன்னாங்க. பல்லு ஓட்டையா இருக்கவன் முட்டாளாக முடியாது, நெத்தி அகலமா இருக்கவன் தரித்திரமாக முடியாது, அது மாதிரி பாடக்கூடிய பெண் எப்பவுமே கற்புள்ளவளாக முடியாது. விடுங்க, சொல்லிட்டு போகட்டும். இதையெல்லாம் மதிக்க வேண்டியதே இல்ல. பாட்டு பாடுற பெண் வேஷின்னு உபநிடதங்கள் சொல்லுதா, இல்ல கிருஷ்ணர் சொல்றாரா? ஒரு பெண் ஆண்களோட பேசினா சவுக்கால் அடிக்கணும், இது ஆன்மீகம்னு சொல்வீங்களா? ஸ்ருதிதான் மதங்களோட உயர் நீதிமன்றம். அந்த உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஆணும் பெண்ணும் உடலால் வேறு, மெய்யுணர்வால் ஒன்று. உச்ச நீதிமன்றமே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கீழே உள்ளவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், வித்தியாசமே இல்லை.